Halleluja. Halleluja. We lijken wel om later ja Jezus na te nemen, andere baasje waar we zo. Let's welcome you in the mighty name of Jesus. Indinaru pudina devatandana amen. So this is a new day, a God-given day, amen. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கிறோம் ஆண்டவரை தொழுதுகொள்ள அவரை ஆராதிக்க. So we've all come here together to worship and glorify the Lord. நீங்க ஆயத்தோடு வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். And I believe that you're prepared. இந்த வேளையில் நாங்கள் வேதாத்தை திருப்பி நாங்கள் ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். Let's turn our Bibles. Let's open our Bibles and read a word before we head into the service. முதலாவதாக நாங்கள் சங்கீதம் 99 அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். Let's turn the Bible to 99 Psalms. So let's turn our Bibles to Psalms chapter 99. முதலாவது 5 வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். Read the first 5 verses. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்களின் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியமாயிருக்கிறது. தேவரே நியாயத்தை நிலைநிறுத்துகிறார். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். The Lord reigns, let the nations tremble. He sits enthroned between the cherubim, let the earth shake. Great is the Lord in Zion, he is exalted over all the nations. Let them praise your great and awesome name. He is holy. The king is mighty, he loves justice. You have established equity. In Jacob you have done what is just and right. Exalt the Lord our God and worship at his footstool. He is holy. Amen. Amen. அவர் மகத்துவமுள்ள தேவனா இருக்கிறார். ஹalleluya. The Lord is mighty. அவர் நாமம் எல்லா நாமம் விட உயர்ந்த நாமமா இருக்கிறது. His name is above all names. ஹalleluya. இந்த பாடல் சொல்கிறது 1000 ஜென்மங்கள் generations அது எல்லாரும் பணிந்து குனிந்து தேவனை ஆராதிப்பார்கள் என்று சொல்கிறது. Song says that 1000 generations are falling down in worship. யாவரும் எங்கட ஆண்டவருடைய பேரை சொல்வார்கள் என்று சொல்கிறது. Sing and speak the name of the Lord. ஹalleluya. நாங்கள் சேர்ந்து இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். Amen. To the land.
above them all. Sing again, name, 'cause your name is the highest. Your name is the greatest. Your name stands above them all. And all thrones and dominions, all powers and positions, your name stands above them all. And the angels cry, holy. All creation cries, holy. You are lifted high, holy, holy forever. Hear your people sing, holy. You're the King of Kings, holy. You will always be holy, holy forever. And the angels cry, holy. All creation cries, holy. You are lifted high, holy, holy forever. Hear your people sing, holy, to the King of Kings, holy. You will always be holy, holy forever. You will always be holy, holy forever. You will always be holy, holy forever. Hallelujah. Praise your Father. We glorify your name. Hallelujah. Praise be to ஆண்டவரே, சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. சுவாமி, ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, சுவாமி, ஆண்டவரே. Hallelujah. சுவாமி, ஆண்டவரே, உம்மை ஆராதனை இருக்கிறீர், சுவாமி. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சுவாமி, ஆண்டவரே. Hallelujah. சுவாமி, ஆண்டவரே, தாழ்மையுடைய சுவாமி, பலனாயிருக்கிறீர், சுவாமி, ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமி, ஆண்டவரே. Hallelujah. சுவாமி, ஆண்டவரே, இந்த பாதையில் போகும் சுவாமி, விடுதலை தேவனாயிருக்கிறீர், சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சுவாமி, ஆண்டவரே. Hallelujah. சுவாமி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமி, ஆண்டவரே. Hallelujah. சுவாமி, நன்றி ஆண்டவரே, சுவாமி, ஆண்டவரே. Hallelujah. எங்கள் தேவன் அவர் எங்களுடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறார். Hallelujah. The Lord is the reason for my living. எங்களுடைய தாழ்மையில் அவர் எங்களுடைய பலனாக இருக்கிறார். He's the strength in our weakness. அவர் இல்லாம இந்த உலகத்துல வேற துணியே இல்லை. Without Him, there is no other protection in this அவர் world. எங்களுடைய பலனாக இருக்கிறார். Hallelujah. Amen. He's our strength. இந்த பாடலை சேர்த்து பாடலாம்.
Swami
உம்மை துதிக்கிறோம் சுவாமியே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சுவாமியே. ஹalleluya சுவாமியே, நீர் நாளும் உண்மையாக வருகிறீர் ஆண்டவரே சுவாமியே. ஹalleluya சுவாமியே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே சுவாமியே. ஹalleluya ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சுவாமியே. ஹalleluya நன்றி ஆண்டவரே சுவாமியே. You are Alpha and Omega. We worship you, our Lord. You are worthy to be praised. Say it again, you are Alpha. You are Alpha and Omega. We worship you, our Lord. You are worthy to be praised. You're Alpha. You are Alpha and Omega. We worship you, our Lord. You are worthy to be praised. We give you all. We give you the glory. We worship you, our Lord. You are worthy to be praised. We give you all. We give you the glory. We worship you, our Lord. You are worthy to be praised. Say you are Alpha. You are Alpha and Omega. We worship you, our Lord. You are worthy to be praised. Sing it again. You are Alpha and Omega. We worship you, our Lord. You are worthy to be praised. We give you all. We give you all.
we are a friend of God. Amen. Hallelujah. Yes, we do. He calls us his friend. Hallelujah. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆம், இந்த நாளிலே கர்த்தரை நாங்கள் துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தினோம். ஹல்லேலூயா. So we glorify the Lord. ஆம், அவர் எங்களை இந்த இடத்திலே அவர் வீணாக கொண்டு வரவில்லை.
He didn't bring us here for no reason. அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களை இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கிறார். And so he brought us with a purpose. இந்த நாளிலே தாமே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஹalleluya. So we're going to meditate upon God's word today. நாங்கள் பார்க்கிறோம் எல்லாரும் சந்தோஷமாக புது வருடத்தை நாங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம். We see that we've all started the new year happily. பாருங்க, நான் இங்கே உடற்பயிற்சி நிலையம் என்று சொல்லி இங்கே இருக்கிறது. நாங்கள் அங்கே சில வேளை நான் கூட அங்கே கடந்து செல்லுவேன். We see there's a gym, and so I go sometimes. ஆனா பாருங்க, அங்கே ஜிம்மில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஜனவரி முதலில் அங்கே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அங்கே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய இயந்திரங்களை அங்கே இன்னும் அதிகமாக கொண்டு வருவார்கள். You see that in the gym in this time of the year they bring extra equipment. அங்கே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பேக்டா இருப்பாங்க. நிறைய பேர் அங்கே வந்து உடற்பயிற்சிகளை செய்து அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். Because more people at that time of year decided to go to the gym. அங்கே 7ஆம் தேதி அங்கே 1வது ஜனவரி முடியும் பொழுது அங்கே பார்த்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், see on the 7th of January what they do is அங்கே எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி கொண்டு போய் விடுவார்கள். all the extra equipment was removed. காரணம் என்ன? Why? அங்கே வருட பிறப்பிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட சில முடிவுகளை அங்கே மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Because it was only temporary to match New Year's resolutions. அவர்கள் வருட ஆரம்பத்திலே பல முடிவுகளை பல தீர்மானங்களை எடுத்திருப்பார்கள். அப்போ அங்கே என்ன செய்யும், 7ஆம் தேதி வரும்பொழுது அந்த தீர்மானங்கள் எல்லாம் அங்கே அவர்கள் சாதாரண நிலைமைக்கு திரும்பி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். You see that in the first week, the New Year's resolutions that are made, these ideas that they want to build, these habits they want to create, they lose them within the first week. நாங்க பார்க்கிறோம் வருடம் ஆரம்பத்திலே சில தீர்மானங்களை நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் இன்னும் அதிகமாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம். We see that we're creating habits, good habits. We're trying to create good habits in life. We take resolutions to more exercise. அது மாத்திரமல்ல, இன்னும் நாங்கள் நல்ல நியூட்ரிஷன்ஸா நாங்கள் சாப்பிடுவோம் என்று சொல்லி சில தீர்மானங்களை எடுக்கிறோம். Try to exercise more. We try to eat healthier. நாங்கள் சோஷியல் மீடியாவிலே கொஞ்சமாக நேரத்தை செலவிடுவோம் என்று சொல்லி நாங்கள் சில தீர்மானங்களை எடுக்கிறோம். Try to spend less time on social media. சிலரை பார்த்தா இந்த வருடத்திலே நான் இன்னும் கொஞ்சமாக அங்கே என்ன செய்ய போகிறேன், சிகரெட்டை புகைத்தலை நான் குறைத்துக் கொள்ள போகிறேன் என்று சில தீர்மானங்களை எடுத்திருப்போம். Some people attempt to quit or reduce the really bad habits of smoking. சிலவேளை இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நாங்கள் நினைத்திருப்போம், இந்த தடவை நான் கொஞ்சமாக செலவு செய்ய வேண்டும், நான் ரொம்ப சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று சில முடிவுகளை நாங்கள் எடுத்திருப்போம். Some people feel that they spend excessively and wish to reduce that. இப்படியான தீர்மானங்கள் எடுப்பது தவறான காரியம் அல்ல. So there's nothing wrong with making these New Year's resolutions. இது சாதாரணமாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு காரியம். And these are things that literally anyone can do. நாங்கள் பார்க்கிறோம், நிச்சயமாகவே நாங்கள் அநேக தீர்மானங்களை நாங்கள் எடுக்கிறோம். அதே போல அதை செய்ய முடியாமல் நாங்கள் தவறி போகிற நேரங்கள் அநேகம் உண்டு. You see, it's a time where we make lots of resolutions and then we forget or we decide not to continue them. இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல போகிற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், so what good news I'm going to tell you today ஒவ்வொரு புதிய வருடமும் எங்களுக்கு ஒரு புதிய சந்தர்ப்பமாக இருக்கிறது. is that every new week is every new year is that every new year is an opportunity for a fresh start. நாங்கள் அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிழமையும் எங்களுக்கு புதிதாக ஆரம்பிப்பதற்கு இன்னொரு சந்தர்ப்பம். And so is each and every week. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அது என்ன செய்கிறது, அது கிழமை முதலாவது நாளாக இருக்கிறது, அது கூட எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும். And so is every Sunday being the first day of the week, a new beginning. வருடத்தின் முதலாம் நாள் மட்டுமல்ல, எங்களுக்கு உண்மையாகவே ஒவ்வொரு நாளுமே ஒரு புதிய ஆரம்பம், புதிய சந்தர்ப்பம், புதிய ஆரம்பத்தை செய்வதற்கு. See that each week is an opportunity for us to make changes and to do something new. நாங்கள் பார்க்கிறோம், அங்கே முதலாவது ஆதியாகமத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுகிறது? We read from Genesis chapter 1 verse 1. அங்கே ஆதியிலே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது பார்க்கிறோம். We see it says in the beginning. நாங்கள் இந்த நாளிலே பார்க்க போகிற காரியம் என்ன? எல்லா விதமான புது ஆரம்பங்கள், எங்களுடைய சந்தர்ப்பங்கள் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்க போகிறோம். See, today we're going to talk about new beginnings and new opportunities.
ஏனென்று சொன்ன இந்த புதிய வருடம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சந்தர்ப்பங்களை புதிய புதிய தீர்மானங்களை எடுக்க எங்களுக்கு உதவி செய்ய போகிறது. ஹalleluya. This new week, this new year allows us to do new opportunities and begin new routes and ways of life. நாங்கள் இந்த வேளையிலே எங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். So let us turn our Bibles. சங்கீதம் 1:1 எடுத்துக் கொள்வோம். Psalms chapter 1 verse 1. அங்கே சங்கீதம் 1:1 என்ன சொல்லுகிறது? What Psalms chapter 1 verse 1 says? அங்கே நாங்கள் பார்க்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். தொடர்ந்து வாசிங்க, 6 வரைக்கும் வாசிங்க. அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இடையுதலால் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம். ஆமென். ஹalleluya. Blessed is the one who does not walk in step with the wicked, or stand in the way that sinners take, or sit in the company of mockers, but whose delight is in the law of the Lord, and who meditates on his law day and night. That person is like a tree, planted by streams of water, which yields its fruit in season, and whose leaf does not wither. Whatever they do prospers. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே சங்கீதத்தில் சொல்லுகிறது என்ன, 2வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லுகிறது, அங்கே எப்படி மனுஷன் பாக்கியவான், அதாவது வேதத்தில் பிரியமான இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். You see, it says, whose delight is in the law of the Lord, and who meditates on his law day and night. Blessed. வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் மாத்திரமல்ல, அங்கே பாக்கியவான் என்று சொல்லும்போது தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் என்று சொன்ன அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? Look at continuous verses, what it means to be blessed. நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன, தேவனுடைய வாக்கிலே நாங்கள் அங்கே சந்தோஷப்படுகிற பொழுது, அதை தியானிக்கிற பொழுது, so when we delight in God's word and we meditate on him, அங்கே என்ன செய்கிறதா, அங்கே சமாதானம், அவர்கள் சந்தோஷம் அங்கே அவர்களுக்குள்ள வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். What it does is it brings happiness. அங்கே பாக்கியவான் என்று சொல்லுகிற பொழுது அவன் எப்படி பாக்கியவானாக முடியும்? See, how can you become blessed? அங்கே அவர் தேவனுடைய சந்தோஷம், அங்கே ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அந்த சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கிறது. When you become blessed, they are given happiness and joy. ஏனென்று சொன்னால் உண்மையான சந்தோஷம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், because true happiness, அங்கே தேவனுடைய வசனத்திலே நாங்கள் தியானமா இருக்கிற பொழுது, தேவனை நாங்கள் அறிந்து கொள்ளுகிற பொழுது அங்கே எங்களுக்கு உண்மையான சந்தோஷம் அங்கே பெருகுதை நாங்கள் பார்க்கிறோம். True happiness is gained is when we delight in God's word and we meditate on Scripture. நாங்கள் எங்களுடைய இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், we look at the promised word for this year. அங்கே சொல்லப்படுகிற விருட்சத்தின் நாட்களை போல, அங்கே 22b ஏசாயா 65:22b சொல்லுகிறது, விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். Says God promises you fruitfulness. You got 65 and this b 65:22. நாங்கள் பார்க்கிறோம் இந்த சங்கீதம் இதை குறித்து அழகாக அங்கே விஸ்தரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். We see that this psalm is very, it describes it beautifully. அந்த ஜீவ விருட்சம் ஆக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியதாக இருக்கிறது. You see, if we want this prosperity, we need to live like this. அங்கே பாருங்கள் 3வது வசனத்தில் b பகுதி அங்கே சொல்லுகிறது, it says in the 3rd verse, 3rd verse b says, என்ன, அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். it says it will give fruit in its season. fruitfulness, அதாவது நீங்கள் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுக்கக்கூடியவராக இருப்பீர்கள். It says you will yield fruit in season. அங்கே 3ஆம் வசனத்திலே அங்கே சி பகுதி சொல்லப்படுகிறது என்ன, அங்கே என்ன நடக்கிறதா, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. And it says and whose leaf does not wither. அங்கே உங்களுடைய மரத்தின் இலைகள் கொட்டி போகவில்லை என்றால் நீங்கள் ஒரு அழகான ஆசீர்வதிக்கப்பட்ட அங்கே ஒரு மரமாக நீங்க இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். If your leaf does not wither, it means that you are blessed. அங்கே என்ன சொல்றது, முதல்ல உங்களோட கனிகள், உங்களோட வாழ்க்கையில உங்களோட கனிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு இந்த ஒரு இடத்துல அங்கே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்.
You see that God promises you fruitfulness. அது மாத்திரமல்ல, அங்கே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அங்கே பெறுகிற வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய இலைகள் உதிராது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மரமாக இருப்பீர்கள். And it says that your leaves will not wither. அங்கே நாங்கள் பார்க்க மாட்டோம். 3ஆம் வசனத்துல அங்கே பகுதி சொல்லுகிறது, அங்கே அங்கே ஆசீர்வாதத்தை எங்க கட்டளையிட்டு நான் பார்க்கிறோம். In the 3rd verse, in the B part, it says they whatever they do prospers. என்ன அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹalleluya. Whatever they do prospers. முதலிலே அவர் உங்களுக்கு ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை கொடுக்க போகிறார். ஹalleluya. He will give you a life of a fruitful life. நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான மரமாக, ஆசீர்வாதமான மனிதனாக இந்த புது வருடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். See that God blesses you in this new year to be blessed. நீங்கள் ஆசீர்வாதமாக தொடர்ந்து prosperity, அதாவது நீங்க என்ன செய்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் கைவிட்டு செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹalleluya. So it says that whatever you do will prosper. அதே போல நாங்கள் பார்க்கிறோம், அங்கே நீதிமான் இல்லாத எதிரியாக இருக்கிறவருடைய வாழ்க்கை எப்படி போகும் என்று சொல்லி அங்கே 4ஆம் 6ஆம் வசனம் 4லிருந்து 6ஐ நாங்கள் வாசித்தால் அது அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். Read from the 4th verse to the 6th verse. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படியெல்லாம் எங்கெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தை, அந்த சங்கீதத்தை வாசித்தால் அது உங்களுக்கு அது இன்னும் அதிகமாக அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். We see the psalm it outlines clearly how to obtain blessing from the Lord and how to remain steadfast in His presence. கடந்த கிழமை பாஸ்டர் கூட அந்த வசனத்தை அவங்க எடுத்திருந்தார்கள். And even last week, Pastor took the same verse. ஏன்னு சொன்னா நான் சொன்னேன், ஆசீர்வாதம் அங்கே fruitfulness, vitality, prosperity, இந்த ஆசீர்வாதம் இதுகளை எல்லாம் பெரும் என்று நாங்கள் 3ஆம் வசனத்தில் இருக்குதுன்னு நான் சொன்னேன். I said that in these first 3 verses that fruitfulness and vitality is described. அதற்கு மேலாக இருந்த முதல் வரி என்ன சொல்லுகிறது? What does the 4th verse say? அவன் நீர்க்காலிகள் ஓரமாய் நடப்பட்டு என்று சொல்லப்படுகிறது. ஹalleluya. He says, not so the wicked, they are like, it says that person is like a tree planted by streams of water. நீங்கள் தேவனிலே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது உங்களுடைய வேர்கள் அதிலே இருக்கிற பொழுது, says, which yield its fruit in season and whose leaf does not wither. அப்படி நீங்கள் அந்த நீர்க்கால்கள் என்று சொல்லுகிற பொழுது தேவனுடைய வார்த்தையும் தேவனிலே நிலைத்திருக்கிற பொழுது, whenever you are meditating upon His word and are planted deeply rooted in it, அப்பொழுது தான் என்ன செய்யும்? தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற மரமாக இருக்கும். only then will it yield its fruits in season. இலையுதிராது இருக்கும். And His leaf does not wither. அது மாத்திரமல்ல, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹalleluya. Whatever they do prospers. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் இந்த நாளில நீங்கள் தேவனுக்காக கனி கொடுக்க வேண்டுமா? And so if you wish to bear fruits, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? if you want to be blessed, தேவனோடு கூட உங்களுடைய அங்கே இருக்கிற ரிலேஷன்ஷிப், அவரோடு கூட இருக்க தொடர்பை இன்னும் நீங்கள் பலப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். to strengthen your relationship with the Lord. அங்கே துன்மார்க்கிற்கு வருகிற காரியத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், we see if we look at the 4th verse about the wicked from பாருங்க, நாங்க எப்பொழுதுமே நன்மையானதை மட்டும் கேட்கவே ஆசைப்படுகிறோம். See, we only like to hear the good news. சில பேருக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது அவர் உடனடியாக இல்லை நாங்கள் அதை கேட்க விருப்பம் இல்லை, நாங்கள் அதற்கு ஆயத்தம் இல்லை என்று சொல்லுவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். Most of the time, if you were to approach a stranger about the gospel, then they would say no. கடந்த கிழமை கூட நான் ஒரு சகோதரனுக்கு கதைக்கிற பொழுது இவர் கிறிஸ்தவர் தான் என்று சொல்லி நான் சொன்னேன். So last week I was asking someone if they are Christian. I said, "You're Christian, right?" அவர் உடனே இல்லை நான் கிறிஸ்தவன் இல்லை என்று சொன்னார். And then they said, "Oh no, I'm not Christian." ஏன் என்று சொன்னால் அவர்கள் ஏதோ கிறிஸ்தவம் ஒரு மதம் என்று சொல்லி தங்களுடைய மனதிலே வைத்திருக்கிறபடியால் தான் அவர் அப்படி சொல்லி இருக்கிறார். Because they treat Christianity like a culture, a caste rather than a religion. நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு மதம் அல்ல, அது வாழ்க்கை முறை. எப்படியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோமோ அதுதான் கிறிஸ்து எங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. Christianity is not a culture, but it is a way of life. It's not a religion. Anyway, நாங்கள் பார்க்கணும் என்று சொன்னால் அது உலகத்தாலே இது ஒரு மதம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிற காரியம் இருக்கத்தான் செய்கிறது. You see, Christianity is described as a religion. ஆனால் இது ஒரு way of living, அதாவது இது வாழ்க்கை முறையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். But it's a way of life. நாங்கள் பார்க்கிறோம் இங்கே துன்மார்க்கர் என்று யார் சொன்னார்? அவர்கள் அங்கே தேவனுடைய நீதியை பார்க்காமல் தங்களுடைய நீதியை சரி என்று சொல்லுகிறவன் அங்கே துன்மார்க்கனா இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம்.
we see the wicked is those who தேவனுடைய நீதியை பார்க்காமல் தங்களுடைய நீதி righteousness. wicked are those who look at God in God's judgment. Righteousness. Okay, நாங்க பார்க்கிறோம் அவள் தன்னுடைய நீதி நான் I am good, always I am right. இப்படியாக நினைக்கிறவர்கள் தேவனுடைய நீதியை சரி என்று சொல்வதல்ல, தங்களுடைய சுய நீதி. அதைத்தான் அவர்கள் பெருமாக இன்னும் துன்மார்க்கராக இருக்கிறார்கள். Wicked are those who see righteousness only in themselves and see correct to be correct always in themselves rather than God. இங்க மூன்றாம் வசனத்தை நாங்க பார்த்தோம், நீதிமான் எப்படி இருக்கிறான், எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த மூன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். See, the third from verse 1 to 3 explains how you should be blessed and righteous. துன்மார்க்கருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். And we see how the wicked துன்மார்க்கரும் அப்படி இராமல் not so the wicked. காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். They are like chaff that the wind blows away. நாங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. And it says, therefore the wicked will not stand in the judgment. அவர் பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்களாம். They are like chaff that the wind blows away. அவர் காத்து இந்த பக்கம் அடிக்கும்போது அது அப்படியே அந்த பக்கம் போய்விடும். So they follow wherever the wind goes. இந்த பக்கம் போனால் அது அப்படியே அந்த பக்கம் போய்விடும். If the wind goes that way, அவர்கள் நாட்டப்பட்டவர்களாக கனி கொடுக்க அங்கே ஆயத்தம் இல்லாது இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். They're not ready or prepared to be planted like a tree. இந்த நாளில் நீங்களும் அப்படியாக தான் இருக்கிறீர்களா? Are you like that today? இந்த வருடத்தில் எத்தனையோ தீர்மானங்களை எடுத்து நீங்கள் தோல்வியை தழுவி கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? Maybe looking this with lots of issues and problems in your life and feeling only loss. All the resolutions. நாங்க பார்க்கிறோம், அப்படி என்றால் தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Have you created resolutions and only seen defeat? And if so, God is speaking to you. உங்களுடைய தீர்மானங்களில் நீங்கள் தோல்வியாக இருந்திருக்கலாம். So maybe your resolutions were of defeat. ஆனால் இன்றைய நாள் இன்னும் புதிதாக திரும்பவுமாக மறுபடியுமாக நீங்கள் அங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவதற்கு ஆண்டவர் இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். Today God gives you an opportunity to start afresh. நாங்கள் அங்கே பார்க்கிறோம், அங்கே கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழி அழியும் என்று கடைசி வசனம் சொல்கிறது. See, God knows the way of the wicked. It says, for the Lord watches over the way of the righteous, but the way of the wicked leads to destruction. நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். We have to thank the Lord for this. அவர் எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக. Because of this word that He has given us. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விகளை இந்த வருகிற வருடத்தில் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக வரும் என்று நான் சொல்ல வரவில்லை. See that I'm not saying that you will find only victory in your life from here on. In this year, ஆனால் எப்படியெல்லாம் தோல்வியாக அங்கு வருகிறதோ அந்த இடத்திலே மறுபடியும் நீங்கள் எழுந்து நின்று தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று தான் நான் சொல்லுகிறேன். Hallelujah. I'm saying wherever you see defeat and loss, God will give you an opportunity to start afresh in Him. என்று சொன்னா நீங்கள் சிலவேளை சொல்லலாம், இது சிலர் சொல்வார்கள், ஐயோ இது பரிசுத்த வேதாகம இதை படிக்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். See, you might say that it's very hard to learn this gospel, the word. ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வருடத்துல இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும், அதிலே நீங்கள் நிலைபெற வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். I'm asking you that you should learn from the word. ஏனென்று சொன்னால் தோல்வி என்று சொல்கிறது எங்களுடைய வாழ்க்கையில எங்களோடு கூட அது எப்பொழுதுமே பயணம் செய்கிற ஒரு காரியம். You see that defeat is as much of a constant as victory is. ஆனாலும் அந்த தோல்விகள் வரும் பொழுதுதான் நாங்கள் அந்த வெற்றிகளை நோக்கி நாங்கள் அங்கே மறுபடியும் எழுந்து ஓட வேண்டியவராக இருக்கிறோம். So when these losses comes, we have to get up from our feet and keep going. ஏனென்றால் ஆண்டவர் அங்கே வெற்றியவர்கள் ஆன ஆட்களை மாற்றமே வைத்து அங்கே ஊழியம் செய்வதில் இந்த வேதத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் அங்கே தோல்வி அடைந்தவர்கள் அங்கே தேவனுக்காக எழுந்து நின்ற அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு. Hallelujah. We see that we are given this opportunity to whenever we are lost to reach out to God and to move forward in our lives. நாங்கள் பார்க்கிறோம் தேவன் அங்கே தோல்வி அடைந்தவர்களை எழுந்து நிற்க பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். God puts the defeated up on their feet. ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த ஜனம் அவரே நோக்கி பார்க்கிற பொழுது உங்களுடைய தோல்வி எல்லாம் அவர் வெற்றியாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். Even though those people are lost, they had their eyes set on the Lord, and so He picked them back up. நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு 1ஆம் அதிகாரம், நான் சுருக்கமாக போகிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 இலிருந்து 25 நீங்கள் குறித்து வைத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். If you read from Matthew chapter 1 verses 28 onwards, 25. நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய ஃபோக்கஸ், எங்களுடைய
எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கண்கள் அங்கே இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டியதா இருக்குது. See, why is our focus should be on Jesus. ஏனென்று சொன்னால் பாருங்கள், அங்கே புதிய ஏற்பாடு அங்கே மத்தேயு அங்கே ஆரம்பிக்கிற பொழுது அங்கே என்ன அங்கே நாங்கள் பார்க்கிறோம். See, when he starts in the New Testament, what does he do? அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே குடும்ப வரலாறுகளை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். See, he begins by listing a family tree. ஆம், அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். This may be confusing or different to you. ஏன்னா நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது இதை வாசிக்கணும், இதெல்லாம் யாருக்கு தேவை, இவங்க யாருக்கு பிறந்தா என்ன, எங்களுக்கு இயேசு மட்டும்தான் எங்களுக்கு வேணும்னு நான் மனசுல அனைவருமே நினைத்தது உண்டு. So when I was younger and I read these family trees all over the Bible, I was confused to why they were included. They had no use. ஏன் இதை வைத்திருக்கிற ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், so if we think so why God has involved these things, இயேசு அங்கே சும்மா வானத்திலிருந்து அப்படி அங்கே விழுந்து விடவில்லை. because Jesus did not fall from the sky. அவருக்கு ஒரு பரம்பரை ஒன்று இருந்து அந்த ஃபேமிலி ட்ரீ என்று சொல்ற குடும்ப மரம் அவர் எங்கிருந்து வந்தார் என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை அங்கே வைத்திருக்கிறதை மத்தேயும் நாங்கள் பார்க்கிறோம். We see that not only is this a display of the greatness of the Lord, but also shows his where his ancestors, who he really came from, the roots of it all. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே நீங்கள் அங்கே அந்த அட்டவணையை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆனால் நான் சுருக்கமாக அங்கே இருக்கிறவர்களை குறித்து நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். You see, you can read properly and in depth in your own time. I'm going to highlight a few key individuals of his ancestors. அங்கே பார்க்கிறோம், அங்கே தாமரை ஆண்டவர் அங்கே ஒரு தாயாக அந்த அவருடைய பரம்பரையில் அங்கே போட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். You see, Tamar was one of the people included. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில அங்கே அவர் தவறி போன இடங்கள் உண்டு என்றாலும் தேவன் அவனையும் தன்னுடைய சரித்திர புத்தகத்தில் எழுதி வைத்திருக்க. ஹalleluya. See, even though she has made mistakes and sinned in the midst of the Lord, she was still forgiven and put into this list, into the Bible. ராகாபுடைய பேர் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். See, Rahab was also included in this list. அங்கே அவர் ஒரு வேசியாக அங்கே ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் ஆனாலும் அங்கே தேவனுடைய அந்த குடும்பத்திலே அந்த வேரிலே அவருடைய பேர் இடம்பெற்றிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஹalleluya. Even though her character is frowned upon, she is represented here as part of Jesus' ancestry. அங்கே ரூத்தை அவ ஒரு விதவை, அவளை அங்கே தேவன் அவருடைய பேரையும் அங்கே குறிப்பிட்டிருக்க. அவர் மோகாப் ஸ்திரீ என்றாலும் தேவன் அவருடைய பேரையும் அந்த சரித்திரத்தில் இடம்பெற பெற்றிருக்கிறார். ஹalleluya. You see, Ruth the Moabite was included. The Ruth the widow was included in this list. அது மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்கிறோம் அங்கே தாவீது பெத்செபாவின் பாவம் செய்த பொழுது பிறந்த அந்த இரண்டாவது குழந்தையாக சாலமோனுடைய பேர் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். See, Solomon, who was conceived of King David's sin, was also included in this list. அங்கே அநேக பேர்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேதத்திலே இப்படியான அநேக காரியங்கள் உண்டு. அது ஏன் அங்கே உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். You see, there are also many other important figures that were included in this list. ஆம், ஏனென்று சொன்னால் தேவன் ஒருவரையுமே அவர் தள்ளுகிற தெய்வம் அல்ல. ஹalleluya. Because God does not push anyone away. ஆம், அவர் நீங்கள் பாவம் செய்தாலும் அவர் நீங்கள் அதற்கு உண்மையாக மனஸ்தாபப்படுகிற பொழுது அவர் உங்களை எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. You sin and you are engulfed in it, God decides to pick you up and put you to use. ஆம், இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கை எப்படியான பாவத்திலேயும் கூட இருந்திருக்கலாம். No matter your life could have been in whatever severity of sin. ஆனால் தேவன் இந்த நாளிலே உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹalleluya. God is going to use you. உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக உடைக்கப்பட்டு போயிருந்திருக்கலாம். Your life could have been broken. ஆனால் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹalleluya. God is going to put you to great use. ஆம், நாங்கள் பார்க்கிறோம் அந்த இயேசுவின் அந்த பரம்பரையில அந்த வசனத்தை நீங்கள் வாசித்துக் கொண்டு வருகிற பொழுது 21ஆம் வசனத்திலே தான் அங்கே என்ன சொல்லப்படுகிறது, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். You see, the meaning of Jesus is described in the same chapter and verse. ஆம், நாங்கள் பார்க்கிற 21ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது இயேசு என்ற பெயர் அங்கே சொல்லப்படுகிறது நான் பார்க்கிறோம். See, the name Jesus is stated in verse 21. அங்கே என்ன சொல்லப்படுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், she will give birth to a son. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. You are to name him Jesus. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹalleluya. Because he will save his people from their sins. ஆம், நாங்கள் பார்க்கிறோம் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவதற்கு காரணம் என்ன? And why is it named Jesus? நீங்கள் எந்தவித பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை நீக்கி அங்கே உங்களை ரட்சிக்க அவர் வந்திருக்கிறார். ஹalleluya. No matter what sin that you have done,
God is there to save you from it. Jesus ஆம், is there நாங்கள் to பார்க்கிறோம் save you. இயேசு பிறந்ததே அங்கே ஆதியிலே செய்யப்பட்ட பாவம் நீங்குவதற்காக, மனித இனத்தை ரட்சிப்பதற்காக இயேசு பிறந்தார். ஹalleluya. See, Jesus was born to redeem and reinstate the human race. எங்கள் எல்லாருக்கும் ஒரு இரட்சகர் தேவை. Because all of us need a savior, a redeemer. நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயுவிலே ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது, அவர் எல்லாத்தையும் நிறைவேற்றும்படியாக அங்கே பிறந்ததை நாங்கள் பார்க்கிறோம். Because he was born to renew everything. ஆம், நாங்கள் பார்க்கிறோம் அங்கே எல்லா கதைகளும் முடிந்து அங்கே கிளைமேக்ஸ் அங்கே 1 to 17 நாங்கள் பார்க்கிறோம். 1 லிருந்து 17 வரை அங்கே அந்த கிளைமேக்ஸ் முடிவடைகிறதை நாங்கள் பார்க்கிறோம். We see, if you look from verses 1 to 17 is the climax of history. ஆம், நாங்கள் பார்க்கிறோம் இது பழைய ஏற்பாடுக்கும் சில சொல்வார்கள் பழைய ஏற்பாடு எங்களுக்கு தேவையில்லை, புதிய ஏற்பாடு மட்டும்தான் எங்களுக்கு என்று சொல்வார்கள். Some say that the Old Testament is not required. ஆனால் அவர் பழைய ஏற்பாடின் நிறைவேறுதலாக அங்கே புதிய ஏற்பாடுகள் வந்த தெய்வம். ஹalleluya. See, Jesus is an example of fulfilling all the prophecies made in the Old Testament. அங்கே புதிய பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அங்கே நிகழ்வுகளின் முடிவு இயேசு கிறிஸ்து. You see, Jesus is the example of all the prophecies made. He's the completion of all the prophecies made in the past. நாங்க பார்க்கிறோம் மத்தேயு அங்கே என்ன சொல்கிறார், அங்கே சரித்திரத்தை நாங்க பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே அவர் அழகாக அதை வகைப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். You see, Matthew begins by summarizing his ancestry. He does it in a very nice order. அங்கே ஆதியிலிருந்து 14 ஜெனரேஷன் அங்கே தலைமுறைகளுக்கு பின்பாக அங்கே ஆபிரகாம் அங்கே ஆபிரகாமுடைய நேம் குறிக்கப்பட்டிருக்கிறது. We see Abraham's name is stated. அங்கே அதிலிருந்து 14 தலைமுறைக்கு பின்பாக அங்கே தாவீதுடைய பெயர் வருகிறது. And from then on 14 generations to David. அங்கே அடிமைத்தனத்துக்கு பின்பாக அங்கே இயேசு கிறிஸ்துவின் அங்கே பிறப்பு அங்கே குறிப்பிடப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். And so after slavery, after Israel's enslavement, it leads to Christ. ஆம், இயேசு கிறிஸ்துவிலே எல்லாவித அங்கே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறினது. ஹalleluya. All the prophecies made about Jesus Christ, about the Messiah, were fulfilled. அங்கே நாங்கள் வாசிக்கிறோம் மத்தேயு 1 அதிகாரம் 22 வசனத்திலே சொல்லப்படுகிறது. If we read in Matthew chapter 1 verses 22. அங்கே தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஹalleluya. He said all this took place to fulfill what the Lord had said through the prophets. அங்கே சரித்திர பூர்வமாக அங்கே தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. We see that Jesus Christ is the history, prophecy, and the promise is completed in Jesus. நாங்கள் பார்க்கிறோம் உங்களுடைய முழு வாழ்க்கையும் அங்கே இயேசுவிலே நிறைவேற வேண்டும் பிரியமானவர்களே. See that your whole life is fulfilled in Jesus Christ. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதிகளும், See, each and every part of your life, உங்களுடைய வேலை, your work, உங்களுடைய குடும்பம், your family, உங்களுடைய உறவுகள், your relationships, உங்களுடைய நண்பர்கள், your friends, உங்களுடைய நினைவுகள், your memories, உங்களுடைய கனவுகள் and dreams, எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவாக வேண்டும் பிரியமானவர்களே. completed in Jesus. ஆம், நாங்கள் பார்க்கிறோம் அங்கே அவர் கொடுத்திருக்க இந்த வாக்குத்தத்தத்துக்காக, இந்த புதிய வருடத்தின் வாக்குத்தத்துக்காக அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக We இருக்கிறோம். should thank the Lord for His promise that He has given us this new year. ஆம், இந்த நாளில உங்களுடைய நோக்கம், your focus அவர் மேலே இருக்கட்டும். ஹalleluya. So today your focus should be on the Lord. ஆம், இந்த நாளிலே என்னென்னு சொன்னால் அவர் எங்களுடைய ஏலோகியமாக இருக்கிறார். He is our Elohim. அவர் எங்களுக்கு அவர் நேற்று சிலர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து அவர் புதுசா வந்தவர் தானே, எங்களுடைய கல் தோன்றி அந்த ஆதியில வந்தவர்கள் நாங்கள் என்று சிலர் சொல்லுகிறார்கள். See, some say that they were This is Jesus is a new God. He just came in the centuries. என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். See, some people, believers of other religions, tend to say that Jesus is a new prophet and he's one of many. He's not the Savior, the Messiah. அவர் ஏலோகியமாக இருக்கிறார். He is Elohim. என்ன சொன்னார், ஆதியிலே அங்கே வானம் பூமி எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிற பொழுது அவர் அங்கே தேவனோடு இருந்தார். ஹalleluya. When the universe was created and when everything was created in the beginning, He was there. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஆதியிலே அங்கே என்ன வானத்தை பூமியை சிருஷ்டித்தார், அங்கே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். You see, He created God's word. In the beginning அங்கே நாங்கள் பார்க்கிறோம் it is Genesis 1:2. அங்கே தேவனோட ஆவியானவர் கூட அங்கே வார்த்தையானவராக இயேசு கிறிஸ்து அங்கே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். We see that Jesus was in the time in the beginning. He was there during the time of creation. ஆம், அவர் எல்லாவற்றையும் அவர் உருவாக்கினவர்.
He creates it all. இங்க வானத்திலே பாத்தீங்கன்னா 400 பில்லியன்ஸ் அங்கே கேலக்சிகள் அங்கே இருக்கிறதை நாங்கள் அங்கே பார்க்கிறார்கள். அங்கே விஞ்ஞானிகள் கூட அறிய தெரிகிறார்கள். We see millions and billions of stars in our galaxy. ஆம், நாங்கள் பார்க்கிறோம் அவர் எல்லாவற்றையும் உருவாக்கி மனிதனை அங்கே எப்படி அங்கே ஒரு சின்னமாக அதிலே அதற்கு ஒரு தலைமைத்துவமாக மனிதனை அவர் உருவாக்கியதை நாங்கள் பார்க்கிறோம். We see that God just like the stars has created each and every one of us beautifully and wonderfully. ஆம், இந்த நாளிலே அவரை மாத்திரமே நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Today you should look to the Lord only. உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக உடைந்து போயிருக்கலாம், எத்தனையாவது தோல்விகளை நீங்க சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுது அவைகளை உங்களுக்கு வெற்றியாக மாற்றி தருகிறாரா இருக்கிறார். We see that there may have been many defeats in your life, but today God is able to bring victory into your life. ஆம், தேவன் அவர் அங்க பாருங்க, ஆதியிலே மனுஷன் பாவம் செய்தான், அவர்களை துரத்தி விட்டாலும் கூட அங்கே அவர்களுக்காக அவர் திரும்பவும் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. You see, in the beginning, God brought sin through humans, and Jesus came back to redeem us. ஆம், அதனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிலவேளை நீங்கள் இந்த மாதம் அதாவது நியூ பிறக்கிற பொழுது எடுத்த ரெசல்யூஷன்களை எல்லாம் இந்த நாளில் சில வேளை அதாவது நீங்க எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் அங்கே விழுந்து போய் இருக்கலாம். You see, any resolution that you may have created at the start of the year may now be futile. இந்த நாள் மறுபடியுமாக நீங்கள் புது ஆரம்பத்தை செய்ய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. Today God has called you forward to fulfill these opportunities that you have created for yourself. என்ன சொன்னால் நீங்கள் எப்படியா இருக்கிறீங்க, நீங்க ஜீவ விருட்சங்களாக நீங்கள் அவர் மத்தியில இருப்பதற்கு அவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. Because he calls us to be his the வாக்குத்தத்தம் 65:22 அங்கே அவர் எப்படி உங்களை செய்கிறார் என்று சொன்னால் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். ஹல்லேலூயா. So will be the days of my people, my chosen ones will long enjoy the work of their hands. அவர்கள் the days of that part, the B part is it like விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். The days of a tree, so will be the days of my people. அப்படி இருக்க வேண்டுமா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? And so if it should be like that, முதலாவது சங்கீதத்தை நீங்கள் மறக்காமல் வாசித்து பாருங்கள். You should start by reading Psalms chapter 1. திரும்ப வாசித்து பாருங்கள். Read it repeatedly. 3 காரியங்கள். 3 things. ஆம், நீங்கள் அவர் அண்டையிலே நாட்டப்பட்டவர்களாக நீங்கள் கனி கொடுத்து நீங்கள் அங்கே இளையுதிராது, அது மாத்திரமல்ல நீங்கள் செய்வதெல்லாம் பாக்கி அவர் பண்ணுகிறாரா இருக்கிறார். ஹல்லேலூயா. You see that he is able to fulfill all that you do. Your promise is that if you delight in God's word and meditate on scripture day and night, and your life will be blessed. Hallelujah. ஆம், இந்த நாளிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. இந்த வேளையில கூட நீங்க என்னோட கூட நீங்க இணைந்து கொள்ளுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. Father, Lord, we praise you. ஆண்டவரே இந்த நாளிலே உங்களுக்கு காட்டுறது மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, we give you again into your hands. ஆண்டவரே இன்னொரு புதிய ஆரம்பத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. Lord, we thank you for giving us another opportunity. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. Lord, your grace is new every day. ஆண்டவரே உம்முடைய நாங்கள் மகிழ்ந்து களிகூர எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, help us to glorify you. ஆண்டவரே சுவாமி தியானிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. Help us to meditate upon you. ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே உம்முடைய காரியங்களை நாங்கள் நினைத்து ஆண்டவரே உம்மை துதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, we ask you to we praise you for help us to praise you, Lord. ஆண்டவரே அப்படி நாங்கள் செய்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா நீ செய்கிற நன்மைகள் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே. And so Lord, in our lives the good that you do is exceeding our ஆண்டவரே நாங்கள் அந்த காலத்துல அந்த சீசன்ல கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, help us to give fruit in our season. ஆண்டவரே இலையுதிராது இருக்கிற மரத்தை போல ஆண்டவரே வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. Help us to be a tree that does not wither. ஆண்டவரே நாங்கள் செய்வதெல்லாம் நீங்க வாய்க்க பண்ணுவீங்க ஆண்டவரே. Lord, let whatever we do prosper. ஆண்டவரே இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிற அந்த மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Pray for the child that is watching, Lord. ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கை சுவாமி ஆண்டவரே அப்பா கனி கொடுக்க முடியாமல் ஆண்டவரே வீழ்ந்து போகிற வாழ்க்கை ஆண்டவரே அதில் இந்த மகனுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. We pray that you help those who are unable to bear this fruit in their life, Father. ஆண்டவரே ஆமென். இருக்கிற ஆண்டவரே இறைகள் ஆண்டவரே சம்பத்துகள் ஆண்டவரே செல்வங்கள் ஆண்டவரே எல்லா விதமான உடல் சரீர பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே வீழ்ந்து போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே அதை நினைத்து சோகமாய் இருக்கிற இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, we pray that you may get rid of any sicknesses and weaknesses in their lives, Father. ஆண்டவரே இந்த இளைஞர்கள் உதிக்கிறது போல ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கைகளை நாங்கள் விட்டு விடாமல் ஆண்டவரே அப்பா
சுவாமி உங்களை நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க Lord, like the three witnesses, do not let us forget the good that allow us to be grateful for what you've done in our lives, Father. ஆண்டவரே சுவாமி உம்மிலே ஆண்டவரே உம்மை நோக்கி மட்டும் நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. Lord, allow us to only look at you. ஆண்டவரே அப்பொழுது சுவாமி நாங்கள் செய்வதை எல்லாம் நீங்க வாய்க்க பண்ணுவீங்க. ஹalleluya. Only then will you make whatever we do. ஆண்டவரே நீங்களே பொறுப்படுங்க சுவாமி. Lord, may you take ஆண்டவரே responsibility. சுவாமி இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அவர்கள் ஏங்கி தவிக்கிற காரியங்கள் ஆண்டவரே அப்பா சுவாமி நிறைவேற நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, we pray that you may help to fulfill each and every one of the lives of Father. இந்த நாளை பொறுப்படுங்க ஆண்டவரே. Lord, may you take responsibility for this day. ஆண்டவரே நீ தாமே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். Lord, may you bless all and guide us. Ask in Jesus' name we pray. Amen. ஆமென். ஹalleluya. Hallelujah. மறந்து போக வேண்டாம். Do not forget. நீங்கள் ஜீவ விருட்சத்தின் நாட்களை போல இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதை நீங்க விசுவாசிக்க போது அது உங்க வாழ்க்கையில அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். Do ஹalleluya. not forget the promised word. For as the days of a tree, so will be the days of my people. Do not forget this. இந்த நாளிலே தொடர்ந்து எங்களோட கூட இணைந்திருங்கள். Continue to stay with us. எங்களோட Zoom மீட்டிங்கள் உண்டு. அதிலே நீங்கள் விரும்பினால் எங்களோட கூட இணைந்து கொள்ளலாம். We have our Zoom meetings if you wish to join. நேரடி ஜெப நேரங்கள் உண்டு. நீங்கள் அதிலே இணைந்து கொள்ள வேண்டுமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அறிவை தருவோம். It's pray Zoom meetings. Face-to-face meetings. And face-to-face meetings throughout the week. If you wish to join or be involved, please let us know. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க பெட்போர்ன் பகுதியில் நீங்க இருப்பீர்கள்னு சொன்னா எங்களோட கூட இணைந்து கொள்ளுங்கள். அங்கே நீங்களும் கூட எங்களோட சேர்ந்து தேவனை ஆராதிக்கலாம். If you wish to be involved, please do contact us. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. தொடர்ந்து கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். ஜீவ விருட்சத்தின் நாட்களை போல நீங்கள் வாழ நாங்கள் ஆசீர்வதித்து உங்களிடத்தில் விடுகிறோம். May God's goodness and mercy follow you until we next meet. Ask Jesus. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? Let's all say together. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்னிடம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்னென்னைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹalleluya.